மணியரசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மிசௌரி தமிழ் சங்கம் நடத்தும் இந்த எழுச்சி மிகு தமிழர் கூடலில் பங்கேற்றிருக்கும் தமிழ் சொந்தங்களே, மிசௌரி தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளர்களே, இங்கே எனக்கு முன் மிகச் சிறப்பாக எழுச்சியாக நுட்பமாக உரையாற்றி அமர்ந்திருக்கும் அன்பு தம்பி வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னன் அவர்களே, இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொறுப்பாளர்களே, மாணவ செல்வங்களே, பேர குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த மிசௌரி மாநிலத்தில் அதன் தலைநகரான செயின்ட் லூயிஸ் நகரத்தில் ஒரு சிறப்பான தமிழ் கூடலை தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்களும் சிறப்பாக வந்திருக்கிறீர்கள். எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்பது, கடல் கடந்து வாழ்ந்தாலும் தமிழ் கடந்து வாழாமல் தமிழோடு வாழ்கின்ற தமிழர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தமிழ் சங்கம், மிசௌரி தமிழ் சங்கம் மேலும் வளர, மக்களுக்கு பல்வேறு ஆற்றல்களை வழங்க, அதன் விரிவாக்கப்படியாக புதிதாக ஒரு இடம், நிலம் வாங்கியிருக்கிறார்கள். அதையும் எங்களை அழைத்துக் கொண்டு போய் காட்டினார்கள் 2 நாட்களுக்கு முன்பாக. 7 ஏக்கர் நிலம், நல்ல வளர்ச்சி நிலையில் இருக்கிறது. பாராட்டுக்கள். அப்படித்தான் வளர வேண்டும். அது தமிழ் சங்கத்திற்கான கட்டுமானம் மட்டுமில்லாமல் தமிழ் பள்ளிக்கான கட்டுமானமாகவும் இருக்க போகிறது என்று சொன்னார்கள். மிக மிக சிறப்பு. இப்படி சிறப்பாக எடுக்கிற முயற்சிகளை நம்முடைய தமிழ் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆதரித்து வளர்க்க வேண்டும். வளர்ப்பது என்றால் ஏதோ ஒரு சங்கத்தை அல்ல, நம்மை நாமே வளர்த்துக் கொள்வதற்கு தான் தமிழ் சங்கம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவோடு எழுச்சியோடு செயல்படக்கூடிய இந்த மிசௌரி தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்க வந்து மண்டபத்தில் நுழைந்தவுடன் குழந்தைகளை பார்த்தேன். குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறீர்கள், அதுதான் சிறப்பு. ஏதோ சொற்பொழிவுகளை, கலை நிகழ்ச்சிகளை பார்க்க ஆர்வம் உள்ள சிலர் என்று இல்லாமல் ஒரு குடும்ப விழாவாக இந்த விழாவை நடத்துகிறீர்கள். அது மிக மிக சிறப்பு. ஒரு தமிழ் குடும்பமாக வாழ்கிறீர்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுத்தான் குழந்தைகளோடு ஆண்களும் பெண்களும் வந்திருக்கக்கூடிய இந்த கூடல் நிகழ்வு. குழந்தைகள் என்பவர்கள் பெரியவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தவர்கள். ஒரு இளைஞரை அப்பா என்று பதவி உயர்த்தியவர், ஒரு இளம் பெண்ணை அம்மா என்று பதவி உயர்த்தியவர் அந்த குழந்தைதான். பதவி உயர்வு கொடுத்தவர்கள். எங்களை போன்றவர்களுக்கு இன்னும் பெரிய பதவி உயர்வு கொடுக்கிறவர்கள் குழந்தைகள் தான். தாத்தா, பாட்டி, அப்பாயி, அம்மாச்சி, ஆயா, இப்படி பல்வேறு உயர் பட்டங்களை கொடுப்பது இந்த குழந்தைகள் தான். அதெல்லாம் இல்லை என்றால் வாழ்க்கையில் என்ன பிடிமானம் இருக்கிறது? அப்படி இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக, குடும்பமாக, உறவாக வாழ்கிறீர்கள். கடல் கடந்து வாழ்ந்தாலும்
அந்த பாசத்தோடு வாழ்கிறீர்கள் என்னும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது குடும்ப உறவில் மிளிர வேண்டும், அதில் மகிழ்ச்சியும் காண வேண்டும். அவருடைய எதிர்காலத்தையும் சிறப்பாக ஒளிமயமானதாக ஆக்கிட பெற்றோர்கள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் பெருந்தகை தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அம்மா பெரிதென்பர் என்பார். தன்னை விட தன்னுடைய பிள்ளைகளுடைய அறிவுடைமையை அறிவாற்றலை கண்டுதான் பெற்றோர்கள் மகிழ்வார்கள் என்பார்கள். எனக்கு நேர்ந்த ஒரு மகிழ்ச்சி சொல்கிறேன். என்னுடைய பேத்தி செந்தமிழன் மகள், செந்தமிழன் காந்திமதி மகள் முல்லை, அவள் காட்டிலே பிறந்தவள். நவீன மருத்துவம் இல்லாமல் பிரசவம் மகப்பேறு நடக்க வேண்டும் கிராமிய முறைப்படி என்று என்னுடைய மருமகள் கருவுற்றிருந்த பொழுது பிரசவ காலத்திலே எங்களுடைய காட்டிலே குடில்கள் அமைத்திருக்கிறார்கள் ஆச்சாம்பட்டியில். அங்கேயே வைத்து அங்கேயே பிறந்த குழந்தை அவள். அதற்காக அவளுக்கு முல்லை என்று பெயர் வைத்தேன். இப்ப 8 வயசு 9 வயசு இருக்கும். இந்த கைபேசி எடுத்து ஏதாவது தேடினால் அவள் பிடிக்கி என்ன வேணும்பா நான் தேடி எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது, தாத்தா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் தேடி தர்றேன்பா. அப்ப எனக்கு என்னன்னா, இந்த பட்டத்தை எந்த பல்கலைக்கழகம் ஒரு தாத்தாவுக்கு தருவது? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேத்தி பேருன்னா கொடுக்க முடியும். உரிமை அடிப்படையில், உறவு அடிப்படையில், அப்படிப்பட்ட உறவோடு குடும்பங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் அப்படி செழிக்க வேண்டும். இங்கே தமிழ் குறித்து பேசுங்கள் என்று எனக்கு சொன்னார்கள். தமிழினுடைய பன்முகத்தன்மை, பல்வேறு விரிவுகள், இதை பேசுங்கள் என்றார்கள். நான் சுருக்கமாக பேசி முடிக்கிறேன், அச்சப்பட வேண்டாம். தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல. மற்ற மொழிகளுக்கு அப்படி இருக்கலாம். ஒரு பெயர், நமக்கு இங்கிலீஷ் என்று இருக்கிறது, எனக்கு ஆங்கிலம் ரொம்ப தெரியாது, அந்த மொழியை குறிக்க இருக்கலாம். தமிழ் என்ற சொல் மொழியை குறிக்கும், இனத்தை குறிக்கும், தாயகத்தை குறிக்கும். இப்படி பல்வேறு பொருள்களை குறிக்கக்கூடிய, உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தமிழ். இன்னைக்கு மற்ற இடங்களுக்கு தமிழ் பேரால மொழி இருக்கிற தமிழ் மொழி, தமிழ் பெயரால தமிழர் என்ற இனம் இருக்கிறது, தமிழ் பெயரால தமிழ்நாடு என்ற நாடு தாயகம் இருக்கிறது. இப்படி எத்தனை மொழிகளுக்கு இப்படி இருக்க முடியும்? எங்கேயோ சில பேருக்கு இருக்கலாம், அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கும். நமக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு சொல் தமிழ் என்ற பெயரிலேயே இந்த 3ம் இருக்கும், அதற்கு மேலும் இருக்கும். தமிழ்கெழு மூவர் என்று நம்முடைய சங்க இலக்கியத்திலே சொன்னால் சேர சோழ பாண்டியரை சொல்கிறார்கள் என்று பொருள். தமிழ்கெழு மூவர், மூவேந்தர், அவர்களுக்கும் தமிழ்கெழு மூவர் தான். இப்படி இந்த தமிழ் என்ற ஒரு சொல் அது மொழியாக மட்டுமல்ல, அது இனமாக, ஒரு தாயகமாக, மொழியாக, அதற்கு மேல் எல்லாமாக விளங்கக்கூடிய ஆற்றல், வரலாறு தமிழுக்கு மட்டுமே இருக்கிறது, நமக்கு தெரிந்தவரை. அப்படிப்பட்ட இந்த தமிழ் என்பதை வெறும் பாராட்டு, வெறும் வாழ்த்து என்பதல்ல. நம்முடைய பாவேந்தர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்னார், பாடினார். எனவே பாராட்டுங்க, உண்மைதான். தமிழங்கள் உயிருக்கு நேர். அது என்ன வெறும் பாராட்டா? தமிழுக்காக உயிர் கொடுத்தவர்கள் கடந்த காலங்களை விடுங்கள். எங்களுக்கு தெரிந்த காலத்திலே 1965 ஜனவரி 25 இருந்து இந்தி மட்டும்தான் இந்திய அரசின் ஆட்சி மொழி என்ற நிலை வந்த பொழுது அதை எதிர்த்து நடந்த மாபெரும் போராட்டம். அந்த போராட்டத்தை 63 இருந்து நடத்த வேண்டும் என்று
விளக்கி விவரித்து வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்பொழுது அது வளர்ச்சி பெற்று மாணவர்கள் அந்த போராட்டத்தை கட்சி சார்பற்ற முறையில் நடத்தினார்கள். நான் அப்பொழுது 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். திருக்காட்டுப்பள்ளி சர் சிவசாமி ஐயர் உயர்நிலைப் பள்ளியில் எங்களுடைய பள்ளியிலே போராட்டக் குழு செயலாளராக நான் செயல்பட்டேன். அதிலே ஒரு மாணவன் 1965 ஜனவரி 27 அன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டான். மார்பை திறந்து காட்டினான் ராஜேந்திரன். இந்திய எதிர்த்து ஊர்வலம் போகக்கூடாது என்று அதிகாரிகள் தடுக்கிறார்கள். போவோம் என்கிறார்கள். மீறி போகிறார்கள். துப்பாக்கியால் சுடுகிறார்கள். மார்பிலே குண்டுபட்டு கீழே விழுந்து மாணவன் ராஜேந்திரன், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து படிக்க வந்திருந்த மாணவன், இறந்து போகிறான். ஈகி ஆகிறான். முதல் ஈகி. இன்னொரு மாணவன் நெடுமாறன் என்று, அவர் வேறு ஐயா நெடுமாறன், இந்த தோழ நெடுமாற ஐயா அல்ல, வேறொரு மாணவர். அவர் படுகாயம் பெற்று மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு உயிர் பிழைத்து விட்டார். அதன் பிறகு வீச்சு பெற்ற போராட்டம் அரசு எந்திரத்தை முடக்கியது. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலம் ராணுவத்தை கொண்டு வந்தார். ராணுவத்தை எதிர்த்து போராடினார்கள் மாணவர்கள். 400 பேரை சுட்டுக் கொன்றது காங்கிரஸ் ஆட்சி. ராணுவத்தை வைத்து, காவல்துறை வைத்து போராட்டத்தை நிறுத்த முடியவில்லை. 8 பேர் தீக்குளித்தும் நஞ்சுண்டும் மடிந்தார்கள். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சும்மா பகட்டுக்கு பேசுவதல்ல, நம்முடைய இனம் உயிரை கொடுத்து தமிழை காக்க போராடிய இனம். பல காலங்களில் போராடியது. தமிழீழத்திலே இவ்வளவு பெரிய பெரும் போர் நடந்தது. ஒரு 30 லட்சம் மக்கள் தொகை. எங்கேயாவது ஒரு பெரிய, அவங்க 2 கோடி பேர் இருப்பார்கள் சிங்களர்கள். வெறும் 30 லட்சம் மக்கள் தொகை, ஒரு சிறு பகுதி. அதற்குள்ளே விமானப்படை கட்டி, ராணுவம் அமைத்து, போராளிகளை உருவாக்கி, சிங்கள படையை முறியடித்து, தன்னுடைய நிர்வாகத்திலே விடுதலை புலிகள் எடுத்துக்கொண்டு நிர்வாகம் செய்கிறார்கள். பன்னாட்டு ஆட்சிகள் தலையிட்டு சமரசம் பேசுகிறது. நார்வே அரசின் மூலம் சமரசம் பிரபாகரன் அவர்களோடு பேசுகிறது. இது எங்கிருந்து வந்தது? இந்த வீரம், இந்த நேர்மை, மரபு, தமிழர் மரபு. எனக்கு இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் அலனோ என்றார் வள்ளலார். இது திடீரென்று நாங்கள், எங்களுக்கு ஞானோதயம் பிறந்தது, நாங்கள் தான் ஞானி என்று தற்பெருமை பேசுகின்ற இனம் அல்ல. வள்ளல் பெருமான் தான் சொன்னார், வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் அலனோ. அதில் நாம் ஒரு ஆள். இந்த இனத்தினுடைய ஆன்மீக மரபு அப்படிப்பட்டது, வீர மரபும் அப்படிப்பட்டதுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கரிகால் பெருவளத்தான், சேரன், செங்குட்டுவன், பாண்டியன், நெடுஞ்செழியன் போராடினான், ஆரிய படையை விரட்டி அடித்தான் என்று சொல்லுகிறோம். ராஜராஜன் போராடினான். ராஜேந்திர சோழன் வடநாட்டிலே கங்கை வரை சென்று படையெடுத்து வெற்றி கண்டான். கடாரத்தை வெற்றி கொண்டான். கம்பூச்சியாவை கைப்பற்றினான். அது 1000வது ஆண்டு விழா இப்பொழுது கொண்டாடப்படுகிறது. ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலனும் சேரனும் செங்குட்டுவனும் பாண்டியன் நெடுஞ்செழியனும் வீரனாக இருந்தது பொய்யல்ல, உண்மை என்பதை நிலைநாட்டியவர்கள் தான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும். ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் வீரனாக இருந்தது பொய்யல்ல, கற்பனை அல்ல, கதை அல்ல, உண்மை என்பதை நிலைநாட்டியவர் தான் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன். சும்மா அல்ல, யாரோ மாயாஜாலம் செய்து வருவதல்ல. அப்படிப்பட்ட ஒரு வீர மரபுடைய இனம், மொழியை உயிராக கருதக்கூடிய இனம். அந்த மொழி எங்களுக்கு உயிர் என்கிறோம். அந்த மொழி எங்களுக்கு என்னென்ன தருகிறது என்று பாவேந்தர் பாடினார். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் புகழ்மிக்க புலவர்க்கு வேர், தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேர் என்று, தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் என்று இந்த தமிழை
இவ்வளவாக பேசி கடைசியில் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ சுடர் எரிந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு மொழியை புகழ்வதற்காக சொல்வதல்ல, உண்மை. அருள் கூர்ந்து யோசித்து பாருங்கள். புகழ்ச்சிக்காக சொன்னதல்ல, உண்மை. அதனால்தான் 2 வரியில முக்கியமான வரியில சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வு இருப்பதற்கும் நாங்கள் வளம் பெறுவதற்கும் அடிப்படை காரணம் மங்காத தமிழ் தான். தமிழ் மங்கினால் எங்கள் வாழ்வு மங்கும், சிதையும். இது கற்பனை அல்ல, ஜோசியம் அல்ல, நமக்கான உளவியல் உறுதி. அந்த மனநிலை உறுதி என்பது சீரழியும், சீர்குலையும், சின்னாபின்னமா சின்ன சின்ன செய்திகளிலே கவனம் செலுத்தும். அந்த மரபோடு சிந்தித்தால் உங்களுக்கு அறிவாற்றல் பொங்கி வரும். புது புது அறிவாற்றலை கற்றுக்கொள்ளலாம், நீங்கள் பயன்படுத்தலாம், எதையும் எதிர்கொள்ளலாம். இங்கே பழங்காலத்திலே நம்மவர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள் என்பதை தம்பி மன்னன் பேசினார் அல்லவா? இதெல்லாம் புதிய மேற்கத்திய அறிவியலை படித்து விட்டு வந்து சொன்னார்களா நம்மவர்கள்? அந்த காலத்திலேயே அவ்வளவு அறிவாற்றலோடு ஒரு இருந்த இனம் நம்முடைய இனம். அதற்கு அடிப்படையானது தமிழ் என்பது நமக்கு. அந்த தமிழை நாம் கற்க வேண்டும். எந்த மொழி இன்னைக்கு அமெரிக்க நாட்டிலே எந்த மொழி கற்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுத் தருகிறார்களோ அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலம் அவருடைய ஆட்சி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், கல்வி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயம் தமிழையும் கற்க வேண்டும். தமிழை கற்கும் பொழுது, அதன் நுட்பத்தை கற்கும் பொழுது, மற்ற மொழிகளை, அறிவியலை எளிதில் கற்கக்கூடிய வாய்ப்புகளை அது வழங்கும். உங்களுடைய உளவியலை அதற்கு பக்குவப்படுத்தும். அப்படி ஒரு தமிழ் என்பது நமக்கு ஏதோ புகழ்வதற்கான ஒரு மொழி என்பது மட்டுமல்ல, வாழ்வியலோடு தொடர்புடையது. அதைத்தான் எல்லாரும் எழுதி வைத்தார்கள், சொன்னார்கள். அருணகிரிநாதர் சொன்னார், தமிழ் மொழியில திட்டுனா அவனை வாழ வைப்பான் முருகன் அப்படின்னாரு. எங்கேயாவது சொல்றதா? மொய்தார் குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் முருகன். எப்படிங்க? மொய்தார் குழல், வண்டுகள் வைக்கக்கூடிய மலர்கள் சுட்டிய குந்தலை உடைய வள்ளியை காதலித்தான் முருகன். அவன் முத்தமிழால் அவனை வைதால் அவர்களை வாழ வைப்பாடு என்றால், நீ தமிழால் வைதாயே, வேறு மொழியால் வையவில்லையே, என்னை திட்டவில்லையே என்று அருணகிரிநாதர் எழுதுகிறார். ஒரு ஆன்மீகர். இந்த மொழி எப்படிப்பட்டது? ஆன்மீகமா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த மொழிதான். 7ஆம் நூற்றாண்டிலே திருநாவுக்கரசர் சொன்னார், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று 2 இனங்களை சொன்னார். சிவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், வடக்கே இருந்து வந்த ஆரியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நல்லது, மகிழ்ச்சி. அதையும் இணைத்து சொன்னார், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று நம்முடைய இனத்தை சொன்னார். யாரும் அந்த இனத்தை மறைப்பதில், அது இயற்கையானது. நம்ம அடுத்த இனத்தை இழிவுபடுத்துவதற்காக நம்ம இனத்தை சொல்வதில்லை. நம்முடைய முகவரியை, நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய மரபை நாம் சொல்லுவது என்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மொழியை நாம் கற்பதற்கு இங்கே தமிழ் சங்கம் வைத்து உங்களுக்கு கல்வி தருகிறார்கள். அதை நல்ல பிள்ளைகள் எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். படைப்பு இலக்கியங்களை நீங்கள் எழுத வேண்டும். இங்க இருக்கக்கூடியவர்கள் சிறுகதையா, நாவலா, கவிதையா, எதுவா இருந்தாலும் படைப்பு இலக்கியங்கள் இங்கிருந்து வர வேண்டும், உங்களிடமிருந்து வர வேண்டும். தமிழ்நாட்டில் உருவாவதை படிக்க மட்டுமே நீங்கள் இல்லை, நீங்கள் உருவாக்குவதை தமிழ்நாட்டுக்காரர்கள் படிக்க வேண்டும். அங்கே உருவாவதை நீங்கள் இங்கே படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு சமநிலையில் இருந்து தமிழ் மொழியை நாம் கற்பதும் வளப்படுத்துவதும், அதனால் நாம் வலுப்படுவதும்
தேவை தேவை. படைப்பு இலக்கியங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள். நான் நேற்று நடந்த கூட்டத்தில் கூட சொன்னேன், ஒரு இதழ் நடத்துங்கள், இந்த இணைய இதழாக கூட நடத்துங்கள், பல கட்டுரைகளை எழுதுங்கள், படைப்புகளை வழங்குங்கள், மற்ற மொழிகளில் வளர்ச்சியடைந்திருக்கின்ற வடிவங்களை, கருத்துக்களை நமக்கேற்ப நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்று பயன்படுத்துங்கள். அப்படியெல்லாம் தான் செய்ய வேண்டும். அந்த முறையிலே இந்த தமிழ் சங்கம் என்பது இன்னும் கூடுதலாக உங்கள் பணிகளை நீங்கள் இதெல்லாம் பகிர்ந்து பலருக்கும் பகிர்ந்து அளித்து அந்த பணிகளையும் செய்தால் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். இந்த தமிழ் என்பது நான் சொன்னேன், மொழி, இனம், தாயகம் மூன்றையும் குறிக்கக்கூடியது என்று சொன்னேன். 3 அரசர்களை குறிக்கக்கூடியது என்று சொன்னேன். நம்மவர்கள் பெரியவர்கள் இறைவனுக்கே தாய்மொழி தமிழ் என்றார்கள், சிவபெருமானுக்கே தாய்மொழி தமிழ் என்றார்கள். திருவிளையாடல் என்ற திரைப்படத்திலே கண்ணதாசன் எழுதிய பாடல், ஏமநாதன் பாலபத்திரர் போட்டி, பாலபத்திரர் சிவனை வேண்டுவார், அப்பொழுது நீதான் துணை செய்யணும், அந்த ஆணவம் பிடித்த ஏமநாதன் உன்னை இசையிலே நான் தோற்கடிக்க வேண்டும் என்று பாலபத்திரர் பாடும் பொழுது, தாய்க்கூறு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை என்று பாடுவார். யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. தாய்க்கூறு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ, உனக்கின்றி எனக்கில்லை என்று பாடுவார். இது நம்முடைய பழக்கம். இப்ப நம்ம தமிழை எங்க கொண்டு வைத்திருக்கிறோம்? அவ்வளவு தொன்மையோடு வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த மொழி பிற மொழி கலப்பு இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு மொழி. பிற மொழி கலப்புகள் குறிப்பா சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் மணிப்புறவாள நடை என்று தமிழ் அழிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் பிற மொழி கலப்பு இல்லாமல் தனித்தமிழ் என்ற ஒரு இயக்கத்தை தமிழ் அறிஞர்கள் தொடங்கினார்கள். அதிலே தலைமை பாத்திரம் வகித்தவர் தான் ஐயா மறைமலை அடிகளார். 1916ஆம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கம் என்று தொடங்கினார். அந்த தனித்தமிழ் இயக்கம் என்பது தமிழிலே பிறமொழி கலக்காமல் பேசுவது, எழுதுவது. அவருடைய பெயரே வேதாச்சலம், சுவாமி வேதாச்சலம். அதை மறைமலை அடிகள் என்று தமிழாக்கி கொண்டார். தன் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டினார். அப்படிப்பட்ட ஒரு தனித்தமிழ் இயக்கம் தொடங்க முடியும் என்றால் தமிழில் தான் முடியும். நான் எந்த மொழி குறை சொல்ல நினைக்காதீங்க. பிற மொழிகளை நீக்கிவிட்டு தமிழில் மட்டுமே இயங்க முடியும் என்றால் அதற்கான சொற்களஞ்சியம் தமிழில் மட்டுமே இருக்கிறது, மற்ற மொழிகளில் இல்லை. எனவே அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், அவர்களை குறையாக சொல்ல வேண்டாம். மொழிஞாயிறு தேவநேய பாவாண அவர்கள் சொல்லுவார்கள், சில மொழிகளை எல்லாம் சொல்லுவார், இந்த மொழிகளில் எல்லாம் சமஸ்கிருதம் சேர சேர அந்த மொழிகள் மெருகு ஏறும், தமிழிலோ சமஸ்கிருதம் தீர தீர தமிழ் மெருகு ஏறும் என்று நம்முடைய தேவநேய பாவாணர் துல்லியமாக சொன்னார். அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியை கலப்பாக கலந்து பேசி சீரழித்து விடவும் கூடாது. பிற மொழியை கற்கவும் வேண்டும். இந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், வேற ஒன்றும் இல்லை. இப்ப எடுத்துக்காட்டாக ஈழத்தமிழர்கள் பேசும் பொழுது முடிந்தவரை அவர்கள் பெரிய படிப்பு படித்திருந்தால் 2 பேர் சந்தித்துக் கொண்டால் தமிழில் தான் பேசுவார்கள். அவர்களுக்கு தமிழ் சமஸ்கிருதம் என்று தெரியாமல் இருக்கலாம். டிரைவர் அப்படின்னா அவர்கள் சாரதி என்பார்கள். சாரதி என்ற சொல்லு தமிழ் சொல் இல்லை, ஆனால் தமிழ் சொல் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே உரையாடும் பொழுது சாரதி சாரதி என்று மட்டுமே தான் உரையாடுவார்கள், டிரைவர் என்று சொல்ல மாட்டார்கள். பெரிய படிப்பு படித்திருப்பார்கள். என்ன காரணம்? உளவியலிலே நம்முடைய தமிழிலே பேச வேண்டும், பிற மொழி தேவைப்படும் போது பயன்படுத்த வேண்டும், அதை எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும் என்ற ஒரு பகுப்பு இருக்கிறது. அது மிக மிக
தேவை. எனவே எடுத்துக்காட்டாக நமக்கு என்ன இங்க அந்த நோய் எப்படி தெரியல. தமிழ்நாட்டுல அம்மாவை அம்மான்னு சொல்ல முடியலைங்க. அம்மா இப்ப எப்படி மம்மி. ஏன்? அது நாகரிகம், அறிவு வளர்ச்சி. குழந்தைய கொண்டு போய் 3 வயசு 4 வயசுலேயே விட்டுற வேண்டியது, இங்கிலீஷ் மீடியம் பயிற்சிக்கு விட்டுற வேண்டியது. லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்கிறவங்க நல்லா இருக்காங்க மழலையர் பள்ளியில, இங்கிலீஷ் நல்லா கத்துக்குமா. அந்த குழந்தை வந்து அம்மாவை காலை கட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துல அம்மான்னு சொன்னா அம்மாவுக்கு பாசம் வந்தாலும் கோபம் வருது. என்ன கழுத, பணம் கட்டி படிக்க வைக்கிற அம்மாங்கிற, என்ன சொல்லணும்? மம்மி. இந்த அம்மா என்ற சொல்லுல உள்ள அமுதம் எங்கேயும் கிடையாது. இப்ப இந்த மொழிகள் அறிஞர்கள் சொல்றாங்க கொரியாவில் அம்மா தான், இது மெக்சிகோவில் பழங்குடி மக்கள்கிட்ட அம்மா இருக்கு, நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட இது போனதா. அம்மா என்ற சொல்லு சாதாரண சொல்லல. அன்னை தந்த பால் ஒழுகும், குழந்தை வாய் தேன் ஒழுக, அம்மா என்று சொன்னதும் தமிழன்றோ என்றார் பாவேந்தர். அதுல உள்ள உறவு, நெருக்கம், பாசம், பெருமை அம்மிலையும் அம்மிலையும் இருக்கா? ஏன் இப்படி நம்ம செய்யணும்? இங்க தமிழ்நாட்டிலே இப்படி இருக்கு, கோளாறு இருக்கு. பரவலாக ஆங்கில சொற்களை பயன்படுத்துவ முறை, கவலைப்படாமல் ஒவ்வொரு ஆங்கில தமிழ் சொல்லுக்கு இடது கைங்கிறதுக்கு இடது பக்கம் போகணுங்கிறத லெப்ட் லெப்ட் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தமிழ் தாயில ஒரு அம்பார குத்துற. இடதுன்னு சொன்னா என்ன வந்துருச்சு? அல்லது லெப்ட்டுங்கன்னா என்ன எளிதா இருக்குன்னா அவ்வளவு சோம்பேறியா போய் நீ என்ன முன்னேற போற? எந்த வகையில எவனுக்காவது கீழே அடிமையா தான் இருக்கணும். இடது என்று சொல்வதற்கு கூட எனக்கு கொஞ்சம் வாய் வலிக்குது, லெப்ட்னா நல்லா இருக்குன்னு போனீங்கன்னா எவனுக்காவது கீழே தான் நீ வேலை செய்யலாம், தவிர தற்சார்போடு இருக்க முடியாது. ஒவ்வொரு சொற்கள் இயன்றவரை தமிழில் பேச வேண்டும். பிறமொழி கலந்து வர்றத 100க்கு 100 எல்லாரும் மாற்ற முடியாது. ஆனால் இயன்றவரை தமிழில் பேச வேண்டும். அந்த தமிழில் பேசுவது என்பது எங்கேயோ ஒரு மொழி தனியா வானத்தில் இல்லை. நம்முடைய மொழியை பாதுகாப்பது, நம்முடைய இனத்தை பாதுகாப்பது, நம்முடைய தாயகத்தை பாதுகாப்பது, நம்முடைய வரலாற்று பெருமையை பாதுகாப்பது, புதிய வரலாற்றை படைப்பதற்கு தேவைப்படுவது. இதுதான் இந்த தமிழ் என்பதை நம்ம சொல்றது. வெறுமனே இது ஏதோ அல்ல. சில பேர் இதை நீச பாஷை என்பார்கள், சூத்திர பாஷை என்பார்கள். ஒரு உபன்யாசகர் இருக்காரு தமிழ்நாட்டுல, கல்யாணராமன் என்ற பேரு. சுகி சிவத்தை சொல்லும் பொழுது சொன்னார், அண்மையில சூத்திர பாஷை உபன்யாசகர், சூத்திர உபன்யாசகர் சுகி சிவம்ங்கிறார். இந்த காலத்துல சொல்றாருங்க. இப்படி நிலைமை இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தமிழை இழந்து விட்டால் என்ன ஆகும்? தமிழர் வரலாற்றை, தமிழர் தாயகத்தை சிதைத்து விட்டால், இழந்து விட்டால் என்ன ஆகும்? அயலார் ஆட்சியிலும் சம்பளம் வரும், நுகர்வுக்கு பணம் கிடைக்கும், நுகர்வு பொருள் கிடைக்கும். ஆனால் ஒரு பெருமிதமிக்க வாழ்வு கிடைக்குமா? நம்முடைய இன, மொழி, தாயக அடையாளங்கள் நிலைக்குமா, நீடிக்குமா என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் தமிழ் மொழியில் பேச வேண்டும். நம்முடைய பிள்ளையை தமிழ் வழியில் படிக்க வைக்க வேண்டும். ஒரு மொழி பாடமாக ஆங்கிலம் கட்டாயம் படிக்கட்டும். தமிழ்நாட்டிலே நாங்கள் அதான் சொல்லுகிறோம், மொழி பாடமாக ஆங்கிலம் கட்டாயம் படிக்கட்டும். பயிற்று மொழி நீங்கள் தமிழிலே படித்தால் ஆங்கிலத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இப்ப ரஷ்யாவில் இருப்பவர்கள் அல்லது நார்வேயில் இருப்பவர்கள் அவர்கள் மொழியில் தான் பல்கலைக்கழக பட்டம் பெறுகிறார்கள், படிக்கிறார்கள், பல நாடுகளிலே வேலை பார்க்கிறார்கள். ரஷ்ய மொழியில் படித்தவர்கள் வந்துதான் அங்கே தமிழ்நாட்டிலே சில தொழிற்சாலைகளை தொடங்கினார்கள். அது தொழில்நுட்பம் கற்றுக்கொள்ளலாம், சொற்களை கற்றுக்கொள்ளலாம், சொல்லிக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதற்காக ஒரு அயல் மொழி கற்பதல்ல. இன்னொரு மொழி நாம் படிக்க வேண்டும் என்னும் பொழுது தமிழ்நாட்டிலே ஆங்கிலம் படிக்கலாம். இங்கே இயல்பாக நீங்கள் ஆங்கிலம் படிக்கலாம்.
அதே வேளை தமிழ் படிப்பதற்கு இப்படி தமிழ் சங்கங்கள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு தானாக சொந்தமாக படிக்க வேண்டும், எழுத வேண்டும், அதற்கான இலக்கியங்கள் உருவாக வேண்டும், அந்த இலக்கியங்களில் நாட்டங்கள் மக்களுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயலை எடுங்கள். அடுத்தடுத்து நம்முடைய தமிழ் சங்கத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டுக்கும் இங்கே வட அமெரிக்க தமிழர்களுக்குமான நம்முடைய தமிழர்களுக்குமான ஒரு உறவு வலுப்பட வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும். மனித நேயம் என்பது அனைவரிடமும் இருக்க வேண்டும். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. மனித நேயம் என்பது அனைவரிடம் மனித குலத்துக்கு இருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு மனித உலகம் என்று ஒன்று கிடையாது. உலகம் என்பது இனங்களாக பிரிந்திருக்கிறது, இனங்களின் தாயகங்களாக பிரிந்திருக்கிறது. இனங்களின் தாயகங்கள் ஒன்றை ஒன்று கவ்வி சாப்பிடுவதற்கு ஏப்பமிடுவதற்கு வேட்டையாடி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நடக்கின்ற போர்கள் எல்லாம் உலகத்திலே இனப்போர்கள் தான் பலகாலமாக நடக்கிறது. இன்றைக்கும் நடக்கிற போர்கள் எல்லாம் அடிப்படையில் இனப்போர்கள் தான். ஒரு இனம் இன்னொரு இனத்தை மேலாதிக்கம் செலுத்துவதற்கு, அடக்கி ஒடுக்குவதற்கு, தன்னுடைய வணிகத்தை, தன்னுடைய பண்பாட்டை, மொழியை பரப்புவதற்கு என்ற நிலையில்தான் இனப்போர்கள் பல இடங்களில் நடக்கின்றன. ஒவ்வொன்றாக நான் சொல்ல விரும்பவில்லை. உலகெங்கும் இனப்போர்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே நம்முடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், தமிழ் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பது உலகெங்கும் உள்ள ஓட்டத்தில் நாமும் கலந்து கொள்வது, உலக நீரோட்டத்தில் கலந்து கொள்வதாலே தவிர நாம் தனியே ஒரு வெறியோடு செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல என்ற உணர்வோடு தமிழ் மொழியை படிக்க வேண்டும். எங்களுக்கு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு நீங்கள் இங்கிருந்து சொல்ல வேண்டும், தமிழிலே படிக்க வைங்க பிள்ளைகளை, தமிழ் மொழியை பாட வைங்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் சொன்னா எங்க மக்களுக்கு கொஞ்சம் கூடுதலா உரைக்கும். எனவே நீங்கள் அதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் கவலைப்பட வேண்டும். அது பற்றியும் உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். எனவே துண்டிச்சு எங்கோ தமிழ்நாடு இருக்கிறது, எங்கோ நாம் இருக்கிறோம் நினைக்க வேண்டியதில்லை. கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொள்வோம், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக வாழ்வோம். நம்முடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு உலகம் தழுவிய சமூகமாக மாறி இருக்கிறது. ஒரு பலகாலமா அது இருக்கிறது. ஆனால் நமக்கு வந்த ஒரு பேரழிவுகளும் பெருந்துன்பங்களும் ஒரு பக்கம், ஈழம் இனப்படுகொலை உள்ளாகி சிதைக்கப்பட்ட ஒன்று. அடுத்து நம்முடைய பிள்ளைகள் கல்வி கற்று தகுதியாகி தொழில்நுட்பத்தை சிறப்பாக மேலை நாட்டினரை போல் கையாளக்கூடிய திறமையை பெற்று நம்முடைய பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் அந்த திறமையை பெற்று, எனவே அவர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில், ஐரோப்பா போன்ற நாடுகளில், கிழக்கு ஆசிய நாடுகளிலும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு தமிழ் சமூகம் என்பது ஒரு உலகம் தழுவிய, பன்னாடு தழுவிய ஒரு சமூகம். இந்த தமிழ் சமூகத்திற்கு தலைமை தாயகம் தமிழ்நாடு. அது நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் நன்றாக இருப்பதற்கு அது வலுவாக இருக்க வேண்டும். உங்கள் நலனிலே அக்கறை கொள்வதற்கு தமிழ்நாடு கவலையோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். பண்டைய காலத்திலே தமிழர்கள் பல நாடுகளிலே போயிருந்தார்கள். தொழிலாளிகளாக, அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்ட காலம் எல்லாம் உண்டு. இன்றைக்கு அப்படி அல்ல. உங்கள் திறமையால், உங்கள் கல்வியால், படிப்பால், நீங்கள் தேவைப்படுவதால் பல நாடுகளுக்கு அழைக்கப்பட்டு பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். எனவே ஒரு பரந்த வலுவான பன்னாட்டு சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைமை தாயகம் தமிழ்நாடு என்ற கருத்தோடு, பாசத்தோடு அது பற்றியும் நீங்கள் சிந்தியுங்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கான எந்த கோரிக்கை, எந்த குறைகள் வந்தாலும் அதற்கு குரல் கொடுக்க, எங்களால் ஆன எல்லா முயற்சிகளை எடுக்க தயாராக இருப்போம். அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவானது. இதுல இது பிற்போக்கு, இது முற்போக்கு, இடதுசாரி, வலதுசாரி என்பதல்ல. தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவானது. அப்படிப்பட்ட நாம் மற்ற இனத்தாரோடு மனித நேயத்தோடு இருக்கிறோம். நம்மை யாராவது ஆதிக்கம் செய்ய நினைத்தால் விட்டு கொடுக்க மாட்டோம். அவ்வளவுதானே தவிர நாம் எந்த இனத்துக்கு எதிரி அல்ல, இன வெறி அல்ல. நாம் அவரவர் இனம் அவரவர் இறையாண்மையோடு வாழ வேண்டும், உரிமையோடு வாழ வேண்டும். நாம் நம்முடைய மொழியோடு, தாயகத்தோடு, இறையாண்மையோடு தலைமை தாயகமாக தமிழ்நாடு வாழ வேண்டும்.
என்ற உறவோடு உரிமையோடு தமிழ்நாட்டை பாருங்கள். இந்த தமிழ் மக்கள் தான் அங்கங்கே வாழ்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் முதல் குரல் கொடுக்க வேண்டிய வரலாற்று கடமை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இருக்கிறது என்ற உறவை உரிமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.